சாயிராம். முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை, அடியை வைத்து கொண்டே இருக்கலாம். நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தேர்ந்தெடுக்கும் முன்பாக யோசனை செய்யலாம். பின் தயங்காமல் அதை வழிநடத்தலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, கனவு பெரிதாக இருக்கும் பொழுது உழைப்பு அதைவிட பெரிதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, இன்று நீ ஆவலோடு எதிர்பார்த்த அந்த அற்புதம் உன் வாழ்வில் நிகழும். உன்னை தேடி ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை, உனக்கு வேண்டியதை செய்து தர உன் சாயப்பா நான் முடிவு செய்துவிட்டேன். என்னுடைய அற்புதமும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு இருக்கும். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றியை பிரம்மாண்டமாக பெறுவாய். எட்டி பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை என்றாலும் கூட அதை விட்டுவிட்டும் எண்ணத்தில் நீயும் இருக்கவே கூடாது. எப்படியாவது அந்த வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை உன் மனதில் அதிகமாக இருக்க வேண்டும். சென்று கொண்டிருப்பவர்கள் காலத்தை வென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. எதுவுமே செய்யாமல் அப்படியே நின்று கொண்டிருப்பவர்கள் காலத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தோல்விக்கு இதயத்தில் இடம் எப்பொழுதுமே கொடுத்து விடாதே. வெற்றிக்கு அதே போல தலையிலும் இடம் கொடுத்து விடாதே. அப்படி நீ இருந்து பார்த்தால் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்கும். நிகழும்படி நான் அனைத்தையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன். கனவு பெரியதாக இருக்கும் பொழுது உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. கவலைகள் ஒருபோதும் வெற்றிகளை தருவதே இல்லை. கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் எதையுமே சாதிக்கவே முடியாது. வெற்றி வந்தால் பணிவு என்பது மிக மிக அவசியம். அதே போல தோல்வி வந்துவிட்டால் பொறுமை என்பது அதைவிட அவசியம். எதிர்ப்பு வரும் பொழுது துணிவு என்பது மிக மிக அவசியம். எது வந்தாலும் நம்பிக்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்றுதான். ஆம் என் குழந்தா, எல்லோரும் எல்லாருமே உன்னை கைவிடும் பொழுது நீ உன்னை மட்டும் நம்பு. உன்னை மட்டுமே நம்பு. அந்த நம்பிக்கையே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். இழப்பதற்கு எதுவுமே இல்லை என்னும் பொழுதுதான், அப்படி எண்ணும் பொழுதுதான் துணிச்சல் அதிகமாக வருகிறது. வாழ்க்கையில் யாரையும் சார்ந்து வாழ்ந்து விடாதே என் பிரியமே. ஏனென்றால் உன்னுடைய நிழல் கூட வெளிச்சம் உள்ள வரைதான் உனக்கு துணையாக வரும். இதுவரை கிடைத்திடாத ஒரு பொருள் உனக்கு வேண்டுமென்றால், இதுவரை நீ அடையவே முடியாத அந்த பொருள் உனக்கு கிடைக்க வேண்டுமென்றால், இதுவரை முயற்சிக்காத செயலை நீ செய்ய வேண்டும் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன்னை ஒருபடி மேலே ஏற்றிவிடத்தான் வருகிறது என்பதை புரிந்து கொள். இந்த உலகில் எதுவுமே நிரந்தரமில்லாத பொழுது உன் கஷ்டங்கள் மட்டும் எப்படி உனக்கு நிரந்தரமாக உன்னிடமே இருந்துவிடும்? சற்று சிந்தித்துப் பார் என் பிரியமே. வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது என்பதை புரிந்து கொள். முதலில் கற்றுக்கொள்ள பழகிக்கொள், பிறகு பெற்றுக்கொள்ளலாம் மிக பிரம்மாண்டமாக. கடலில் இருக்கும் அத்தனை நீரும் ஒன்று சேர்ந்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியம். அதுபோலத்தான் வாழ்வின் எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்கவே முடியாது. நீ அனுமதித்தால் தவிர அது உன்னை பாதிக்கவும் பாதிக்காது. உதவிக்கு யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று எப்பொழுதும் வருத்தமே படாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், தைரியமாக போராடு என்று தன்னம்பிக்கை உன்னோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய் யாருமே இல்லை என்று? பல தோல்விகளை சந்தித்தும்
வெற்றி கிடைக்கிற போது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றி என்பதை அறிந்து கொள். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் சோர்ந்து போகாதே என் பிரியமே. 100 வெற்றிகளை பார்த்தவர்கள் 1000 தோல்விகளை சந்தித்தவர்கள்தான் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. என் அன்பு பிரியமே, ஒருவனுக்கு வெற்றியை கற்றுத்தரும் குரு யார் தெரியுமா என் பிரியமே? அவனுடைய பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள், ஆசிரியர் இவர்கள் யாருமே கிடையாது. தோல்விதான் ஒரு மனிதனுக்கு வெற்றியை கற்றுத்தரும் மிகப்பெரிய ஆசானாகவே இருக்கும். தோல்வி வருகிறதே என்று துவண்டு போகாதே. அந்த தோல்விதான் உனக்கு ஆசானாகவே செயல்படுகிறது. உன் கனவுகளை பின்தொடராதே என் பிரியமே. துரத்தி செல்ல கற்றுக்கொள். வாழ்க்கையில் நீ தவறே செய்ததில்லை என்றால் நீ செல்லும் வழி தவறானதாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு 2வது வாய்ப்புதான். அந்த 2வது வாய்ப்பு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கற்றுக்கொள். வாய்ப்பு வரும் பொழுது நழுவ விட்டுவிட்டு பின் வருத்தப்படாதே. வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்கு அல்ல என் பிரியமே. உனக்குள் மறைந்திருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் கஷ்டம் வருகிறது என்பதை புரிந்து கொள். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையோடு உன் முதல் அடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதல் படியில் ஏறு. கீழே விழுந்தாலும் தூக்கிவிட ஆள் இல்லாமல் அழுந்து கொண்டே எழுந்தவனாக இருக்காதே. அடுத்த முறை விழுந்தால் யாரையும் நம்பாமல் நீயே எழுந்து போராட உனக்குள் ஒரு உத்தேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கட்டும். நீ சுமக்கின்ற நம்பிக்கை நீ கீழே விழும் பொழுதெல்லாம் உன்னை சுமக்கும் என்பதை புரிந்து கொள். லட்சியமே இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தோல்வி என்பது வீழ்வது அல்ல என் பிரியமே. மீண்டும் எழாமலேயே இருப்பதுதான் மிகப்பெரிய தோல்வி என்பதை புரிந்து கொள். உன்னுடைய கனவுகளை கலைப்பது தோல்வி அல்ல. உன்னுடைய சந்தேகம்தான் உன்னுடைய கனவுகளை கலைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? எது நடந்தாலும் நீ நீயாகவே இரு. உன்னை மாற்றிக்கொள்ளும் எதையுமே செய்து பார். முதலில் மாற்றத்தை உன்னிலிருந்து ஆரம்பி. அப்பொழுது இந்த உலகமே உன்னை பார்த்து மாறிவிடும். எப்பொழுதும் விதைத்து கொண்டே இரு. வளர்ந்தால் மரமாக இருக்கட்டும், இல்லை என்றால் உரமாக வைத்துக்கொள். எல்லாமே நன்மைக்குத்தானே என் பிரியமே. என் அன்பு பிரியமே, பிரச்சனைகளை பார்த்து எப்பொழுதும் பயப்படாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து பின்வாங்க நினைக்காதே என் பிரியமே. காற்றை எதிர்த்துதான் பட்டங்கள் மேலே செல்கிறது என்பதை புரிந்து கொள். தோல்விகளால் அடிபட்டால் உடனே எழுந்துவிடு. இல்லையென்றால் இந்த உலகம் உன்னை புதைத்துவிடும் என்பதை புரிந்து கொள். உனக்கான தடைகள் பல வரலாம் என் பிரியமே. தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாமல் இரு. எதை கண்டும் பயப்படாமல் துணிந்து நின்று கற்றுக்கொள். முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றியின் படிகள்தான் என்பதை புரிந்து கொள். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றிதான். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது. தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்து வைப்பது. உனக்கான அந்த நல்ல நாள் உன்னை தேடி நிச்சயமாக வரும். உனக்கு நல்லது செய்ய உன் அருகிலேயே நான் இருக்கிறேன். எப்பொழுதுமே நன்றாக வாழ்ந்தவர் கெட்டது இல்லை. அதேபோல் துயரங்கள் எப்பொழுதுமே நிரந்தரமாக இருக்காது. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டுமே காரணமாக இருக்கும். எதுவரை போகட்டுமோ அதுவரை போகட்டும். நான் இருக்கிறேன், கலங்காதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். விசுவாசம் நிறைந்த இதயத்தோடு என்னை ஒரு முறை நினைத்தால் போதும். சுயநலம் கருதாமல் என்னை வழிபட்டு கொண்டே இருங்கள். அப்படி இருந்தால்
உன் வாழ்வில் எல்லா மங்களங்களும் நிகழும். உன் பாரத்தை நான் சுமக்கிறேன் கண்மணி, கலங்காதே. ஒன்று தெரியுமா? நேற்று செய்வதை இன்று செய்தால் அவன் பெயர் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன்தான் வெற்றியாளன். நம்பிக்கை என்பது வெற்றியோடு சேர்ந்தே வரும். ஆனால் வெற்றி என்பது நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டுமே வரும். இழந்த அனைத்தையும், இதுநாள் வரை இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம். நம்பிக்கை என்ற ஒன்றை இழக்காமல் இருந்தாலே போதும், அனைத்தையும் மீட்டே விடலாம். ஒன்றை உன்னால் கனவு காண முடியும் என்றால் அதை நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும் தானே? வாழ்க்கை என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வதுதான் அந்த வாழ்க்கை. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகப்படுத்தியும், ஓங்கிய கைகள் கீழே இறங்கிய பிறகு உன்னை உதாசீனப்படுத்தியும் கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் காலம் இதுவே. காலத்தின் கட்டாயமும் கூட. உன்னை பற்றி மற்றவர்கள் அவர்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். மற்றவர்கள் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ வேண்டும். உன்னை உதாசீனப்படுத்தியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு நீ உச்சிக்கு வர வேண்டும். இதுவே உன் சாயப்பாவின் ஆசை, விருப்பமும் கூட. அப்படி இல்லாமல் நீயாக போய் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினாலே போதும், அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின் வருத்தப்படுவாய், ஏன் கொடுத்தோம் என்று. உனது நிலை தடுமாறும் சமயத்தில் யாராக இருந்தாலும் உன் அருகில் வரவே யோசிப்பார்கள். ஏன், உன் நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது உன் வாழ்க்கை. தைரியமாக இரு. எதை இழந்தாலும் கலங்கி விடாதே. உன் துயரங்கள் அனைத்தையும் போக்க உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய்? பொறுமையாக இரு, நம்பிக்கையோடு இரு. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? என் அன்பு பிள்ளையே, எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எல்லாம் தேவையில்லை. அன்பு மட்டுமே போதும் என் குழந்தையே. நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். என் அன்பு தங்கமே, தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் பொழுது, ஆனால் உன்னுடைய மனம் மட்டும் அவ்வப்போது குழப்பத்தில் ஆழ்ந்து விடுகிறது. என்னிடம் இருந்து பலனை பெறலாம் என்பது யாரும் வந்து விளக்கத் தேவையில்லை. விளக்காமலேயே உனக்கு எல்லாமே புரியும். மனதை முதலில் அடக்க கற்றுக்கொள். அதை ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என்மேல் திருப்பு. என்னுடைய ஆசிர்வாதத்தையும் அதிசயத்தையும் அநேகமாக நேரம் நீயே உன் கண்களாய் பார்த்திருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உன்னுள்? எப்பொழுதுமே உன்னுடைய திறமையில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகள் எல்லாமே உன்னை தேடி வரும். உன்னை புரிந்து கொள்ளாத எதுவுமே உன்னிடம் நிலைப்பதில்லை. உன்னை புரிந்து கொண்ட எதுவுமே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. குழந்தையே, உன்னுடைய தோல்வி எங்கு இருக்குது தெரியுமா? பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ல உனக்கான தோல்வி. அதே பிரச்சனைகளை கண்டு நீ பயந்து நடுங்கி விலகும் பொழுதுதான் தோல்வி உன்னை தழுவுகிறது. உனக்கு வரும் விமர்சனங்களை எல்லாம் கடந்து சென்று விடு. அப்பொழுதுதான் உன் வெற்றிக்கான வழி உன் கண்களுக்கு தெரியும். இது நாள் வரை நீ பட்ட கஷ்டமும் அவமானம்தான் உன்னை சிந்திக்க வைக்கிறது. வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்று யோசிக்கவும் வைக்கிறது. எனவே அவமானப்படும் பொழுது பயந்து விடாதே, சரிந்து விடாதே. நம் வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு என்று எடுத்துக்கொள். இந்த நிகழ்வு உன் வாழ்வில் வராமலேயே இருந்திருந்தால் நீ சிந்திக்கும் ஆற்றலை பயன்படுத்தி முன்னேற்றம் அடைந்து வாழ்வில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷத்தில் வாழ்ந்திருப்பாய். வாய்ப்பு என்ற ஒன்று இல்லாமலேயே உன் வாழ்க்கையை தவற விட்டிருப்பாய். என்னை முழுவதுமாக நம்பி என்னிடம் பிரார்த்தனை வைப்பவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் தீங்கு நிலைக்க மாட்டார்கள். அப்படி மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் என்னுடைய பிள்ளையாகவே இருக்கவே முடியாது.
உன்னை யார் ஏமாற்றினாலும் கவலை கொள்ளாதே. நான் இருக்கிறேன் பிள்ளையே உனக்காக. உனக்கான பாதையை நான் மாற்றியமைக்கிறேன். தைரியமாக இரு குழந்தையே. என் மீது நம்பிக்கை வை. உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் மாற்றியமைப்பேன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், மலையே உன் தலையில் இடிந்து விழும் சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியத்தை மட்டும் கைவிட்டு விடாதே. உன்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்தவே உன் சாயப்பா அவதரித்திருக்கிறேன். உன்னுடைய நல்ல வாழ்விற்கு உன் சாயிநாதரே பொறுப்பு. நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த வீண் கவலை உனக்கு? அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் பிள்ளையே. நான் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கிறேன். இனி உன் வாழ்வில் என் மாய வித்தை ஆரம்பமாகப் போகிறது. கர்வம் உள்ளவர்கள் எவரையும் என் அருகில் கூட சேர்த்து கொள்ள மாட்டேன். அடிக்கடி நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். வெகு விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு உன்னை உட்கார வைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. தர்மம் துளிர்விடும் நேரம் வந்துவிட்டது. தர்ம வழியிலேயே பயணப்பட்டால் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் என் குழந்தையே. அதே போல அதர்ம வழியை நீ தேர்ந்தெடுத்தால் உனக்கு நிச்சயமாக அழிவு உண்டு. உண்மையை உணர்ந்து கொள். சத்தியத்தை எப்பொழுதுமே கடைப்பிடித்துக்கொள். உன் நீண்ட தவம் நிறைவுற்றது கண்மணியே. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய். நிறைவான வாழ்க்கை வாழப்போகிறாய். இதற்கு உன் சாயப்பாவே பொறுப்பு. நான் இருக்க பயமேன் குழந்தையே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் பக்தியோடும் இருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் என் கைகளிலிருந்து நிரம்ப நிரம்ப பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழப்போகிறாய். உன் எதிர்காலம் சிறப்பாக மாற்றியமைத்து தருவேன் உன் சாயிநாதர். இதை முழுவதுமாக கேட்டுவிட்டு உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. நீ இது நாள் வரை இழந்த சந்தோஷம், இழந்த நிம்மதி அனைத்தையும் உனக்கு மீட்டெடுத்து கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. உன்னில் இருக்கும் நான் என்ற கேள்விக்கு நீ எப்பொழுதிலிருந்து என் சாயப்பா இருக்கிறார் அப்போதிலிருந்து நீ முக்தி என்னும் ஞானத்தில் சவாரி செய்ய போகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் மனதையும் உன் புத்தியையும் நீ ஜெயித்து விட்டாய் என்றால் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ புரிந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என்றுதான் அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னை விட்டு நான் எப்பொழுதும் விலகவே மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் மாறி மாறி வாரி வாரி வழங்கிவிட்டுதான் செல்வேனே தவிர என் பிள்ளையை நிர்கதியாக விட்டுவிட்டு நான் எங்குமே செல்லவே மாட்டேன். என்னுடைய உயிரான செல்ல பிள்ளை நீ. என்றுமே உனக்கு நான் துணையாக இருந்து உன்னை நான் அரவணைப்பேன். வருத்தப்படாதே, எதற்குமே கலங்கி நிற்காதே. தோல்வி வரும் பொழுது துவண்டு போய்விடாதே. எதையும் எதிர்த்து நின்று தைரியமாக போராடுபவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றியை பறிக்கலாம். வெற்றி என்னும் கனியை என்னோடு சேர்ந்து ருசிக்கலாம். உனக்கு வரும் துன்பத்தையும் உனக்கு வரும் போராட்ட காலத்தையும் பெரிதாக நினைத்து நினைத்து உனக்குள் இருக்கும் இன்பத்தை நீ இழந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்காதே. எது வந்தாலும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக இருக்கும் மனம் எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தை மட்டுமே சிந்தனை செய்யும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே மனதில் இருக்கவே செய்யும். உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் உனக்கான காலங்கள் நிறையவே இருக்கிறது. அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன கஷ்டம் உன்னை நெருங்கி இருக்கிறது. இந்த சின்ன சறுக்கல் உன்னை வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே மனதை புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு எழுந்து நடமாடு. எழுந்து உன் வேலையை செய்ய துவங்கு. நான் தான் உன்னோடு இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. பின் உன் மனதில்தான் ஏன் இந்த பதற்றமும் குழப்பமும்? இதுவரை நீ இழந்த அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க நான் போராடிக்கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நொடியும்
நீ எந்த இடத்தில் தயங்குகிறாயோ அந்த இடத்திலிருந்துதான் உன்னுடைய தடங்கல்கள் ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள். எது வந்தாலும் தயங்கி நிற்காதே. நீ எடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்க மட்டும் நினைக்கவே நினைக்காதே. செய்யும் செயலை செய்வதற்கு முன் 1000 முறை யோசித்தாலும் செய்து ஆரம்பித்தவுடன் ஒரு நொடி கூட யோசிக்காதே. எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி எடுத்து வைத்துக் கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம். வா என் பிள்ளையே. உனக்கு துணையாக எப்பொழுதுமே பக்கபலமாக உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். கவலையே கொள்ளாதே. இதை முழுவதுமாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு ஒரு நல்ல முடிவை எடுத்துவிடு. உன் விதியை நிச்சயமாக மதியால் மாற்றியே காட்டலாம். வாழ்க்கையில் தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டுமே என்று மட்டும்தான் தோன்றுகிறது. ஆனால் அவமானம் அடையும் போது தான் சாதித்து நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று ஒரு மனிதனுக்கு தோன்றுகிறது. இதுதான் அவமானத்தின் பாதிப்பு. அனைவர் முன்னிலையில் நான் அவமானப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களும் சோதனைகளும் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது? நான் மட்டும் அப்படி என்ன தவறு செய்தேன் சாயிநாதரே? என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்ற கேள்வியை மீண்டும் மீண்டும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து. நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இது நாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு.
உன் அப்பா ஏதாவதொரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. சத்தியமே சாயிநாதர் தான் என்ற உண்மையை அறிந்துவிடு. எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என்னுடைய நாமத்தை உன் நாவில் உச்சரிக்கத் தொடங்கியிருந்தாயோ, எப்பொழுது நீ செய்த தவறை உணர்ந்து விட்டாயோ, அப்பொழுதே உன்னுடைய கர்ம வினைகளை போக்கிவிட்டேன் குழந்தா.